வணக்கம். தமிழ்நாட்டுல எப்போதும் பாஜக சங்கிகளுக்கு அடி விழும் அப்படிங்கிறது உலகறிஞ்ச உண்மைதான். ஆனா அப்படி விழற அடியில மினிஸ்டர் பிடிஆரோட அடி கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. என்னடா ஒரு அடி மட்டும் தினுசா இருக்கே அப்படின்னு பார்த்தா இவர்தான். இப்ப அப்படி என்ன அடிச்சிருக்கார் அப்படின்னு கேட்கிறீங்களா? வளர்ந்த மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் கிட்ட இருந்து வரிய நிறைய புடுங்கி புடுங்கி பாஜக சனாதனத்தால் வளர்க்கப்படாத மாநிலங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுனால, அந்த மாநிலங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிருக்கும். வளரவே வளராது. அப்போ வளர்ந்த மாநிலங்களுக்கும், பாஜக சனாதனத்தால வளர்க்கப்படாத மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும். இந்த கேப் அதிகரிச்சுட்டே போனா, இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படிங்கிறதே ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு பொளிச்சுன்னு துப்பிட்டேன். அதனால தான் சொன்னேன். பிடிஆரோட அடி எப்போதுமே கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பாஜக ஆள்ற வடமாநிலங்கள்ல பாலிசிய வந்து சரியான நல்ல நல்ல பாலிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் வளரும். அப்பதான் இந்த கேப் அப்படிங்கிறது குறையும். எத்தனை நாளைக்கு வளர்ந்த மாநிலங்கள் கிட்ட இருந்தே அதிகமான காச புடுங்கி புடுங்கி இந்த மாநிலங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வட மாநிலங்கள்ல, அதாவது ஜனத்தொகை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நல்ல நல்ல பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நல்ல நல்ல பாலிசின்னா எப்படி? எங்க மோடிஜிக்கு தெரிஞ்சதெல்லாம் சர்வாதிகாரம், பிற்போக்குத்தன சனாதனம், அப்புறம் அடிப்படை வாதம், முதலாளிகளை வளர்க்கறது, அறிவியலுக்கு புறம்பா மக்களை சிந்திக்க வைக்கிறது, மிக முக்கியமா மதக்கலவரம் பண்றது, பெண்களை சனாதனத்துக்கு அடிமையா எப்போதும் வச்சு எப்போதும் புள்ள பெத்து கொடுத்துட்டே இருக்கணும். எப்போதும் ஆத்துல தலிகை பண்ணிட்டே இருக்கணும். புரியலையா? அதாவது எப்போதும் வீட்டுல சமையல்காரியாவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வச்சுட்டு இருக்கு. இதுல அவர் என்ன சொல்ற, அந்த மாநிலங்களை வளர்க்குற மாதிரி பாலிசியை கொடுங்க அப்படின்னு. அந்த மாநிலங்களெல்லாம் வளர்க்குற மாதிரி பாலிசியை கொடுத்து அவ எல்லாரையும் வளர்த்துட்டா யார் மதக்கலவரம் பண்றது? எப்படி வந்து இந்த மதக்கலவரம் எல்லாம் பண்ணி ஒரு அமைதியே இல்லாத சூழ்நிலை உருவாக்குறது? ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கலவரம் பண்றதுக்கு, முட்டு கொடுக்கறதுக்கு சங்கிகளுக்கு நாங்க எங்க போறது? ஏதாவது உங்களுக்கு காலேஜ் வேணுமா, மந்திர் வேணுமா, அதாவது கோவில் வேணுமான்னு கேட்டா கோவில் தான் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு சங்கிகள் வேண்டாமா? பாருங்க, ஐஐடி டைரக்டராகவே இருந்தால் கூட மாட்டு சாணம் கோமியம் குடிச்சா காய்ச்சல் சரியா போகும்னு சொல்ற அளவுக்கு நாங்க வச்சிருக்கிறோம். பிடிஆர் சொல்ற மாதிரி பாலிசி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அங்க இருக்கிற ஜனங்கள் படிக்க ஆரம்பிச்சு அறிவை வளர்த்துட்டானே என்ன பண்றது? இப்ப கோவிலை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம், ஹிந்தியை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம், சனாதனத்தை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம், முஸ்லீம்களை எதிரியா காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போடுற மாதிரில பிடிஆர் சொல்ற. இந்த பாலிசி எல்லாம் விட்டுவிட்டு நல்ல நல்ல பாலிசி அப்படின்னா எப்படி? பெண்களை வளர்த்து எடுக்கிற மாதிரி, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிற மாதிரி, ஜாதி பேதமே இல்லாத மாதிரி, மத ஒற்றுமையோட இருக்கிற மாதிரி, அறிவியலை வளர்க்கிற மாதிரி, அறிவியல் சிந்தனையை வளர்க்கிற மாதிரி எல்லாம் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா அதெல்லாம் தமிழ்நாட்டோட வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா பக்கம் வைக்காதீங்க. அதை வச்சுட்டுதான் எங்க மோடிஜி ஓட்டு வாங்கி பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணியாத்மான்னு சொல்லும் போது கூட எல்லாரும் நம்பி மண்டையை டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆட்டினோம். ஆனா தமிழ்நாட்டு ஜனங்க தான் கெக்கபெக்கன்னு சிரிச்சு. ஆனா வட மாநிலத்துல யாராவது சிரிச்சால பாத்தீங்களா? அப்படிப்பட்ட இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பாலிசி எல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் தென் மாநிலங்கள் எல்லாம் வந்து பயாஸா எங்களால ட்ரீட் பண்ண முடியாது. அவளோட வரியெல்லாம் பிடுங்கி வட மாநிலங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியெல்லாம் தடை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ண முடியாது. டீலிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. நல்ல பாலிசியா இவர் வந்து நார்த் இந்தியாஸ் எல்லாம் வந்து ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணுமா, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் நல்ல நல்ல பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா. எங்க முடிச்சு அதுக்காகவா அவதாரம் எடுத்திருக்காரு? இல்லையே, சனாதனத்தை காப்பாத்துறதுக்குன்னு அவதாரம் எடுத்திருக்காரு. இப்படி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அந்த மாநிலங்கள்லாம் வளர்ந்துரும், சிந்திக்க ஆரம்பிச்சு விடுவா, அப்புறம் முதலுக்கே மோசமா போயிடும். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தென் மாநிலங்களுடைய சோசியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் நன்னா இருக்கும், வட மாநிலங்கள்லாம் வந்து சரியாவே இல்லையா. என்ன பண்றது? அவளுக்கு கிடைச்ச தலைவர்கள் அந்த மாதிரி. அப்புறம் காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம புண்ணிகிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்னு கேட்ட மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போட்டா சோசியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல கீழே இல்லாம மேலேயா இருக்க முடியும்? தென் மாநிலங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, பெரியார் இருந்தா தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடுறதுக்கு இருந்தார், அப்புறம் அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், இந்த இப்ப திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காராம். இந்த மாநில உரிமைக்காக சண்டை போட்டுட்டே இருக்க.
வட மாநிலங்கள்ல யாராவது மாநில உரிமையை பத்தி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ? சொல்றது அப்படியே கேட்டுட்டு இருப்போம். இதுக்குதான் அறிவே வளராத மாதிரி நாங்க ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நார்த் இந்தியால. அதையெல்லாம் மாத்துனா எப்படி முடியும்? இப்போ சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது சோஷியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல வந்து தமிழ்நாடு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கான். பிடிஆர் ரொம்ப பெருமை பேசிட்டார். பெருமையா இருந்தாலும் அது உண்மையாச்சே. கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி, என்னவோ சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். என் கண்ணுக்கு இப்போ சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் வந்து கிடைச்சது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். 2022ல சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. உலகம் முழுக்கம் எடுக்கப்பட்டதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, அதனுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இங்க மோடிஜியோட மகிமையை நீங்க நல்லா புரிஞ்சுப்பேன். இது 2017ல 22 பீரியடுக்காக எடுத்தது, வெளியிடப்பட்டிருக்கு 2022ல. அதுல இந்தியா 60.20 பாயிண்ட்ஸ் எடுத்து 169 நாடுகள் பட்டியல்ல 110வது இடத்துல இருக்கு. இது முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னாள் கூட இதனுடைய வளர்ச்சி வந்து தேவையானவுக்கு இல்லை, வளர்ச்சி குறைஞ்சிருக்கு, அதனுடைய வேகம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு உலக அறிஞர்கள் சொல்றாங்க. மோடிஜி ஆட்சிக்கு வந்தோடனே அவர்கிட்ட இதை எதிர்பார்த்தேன்னா எப்படி முடியும்? இப்போ மத கலவரத்துல இந்தியா மேல டாப்ல இருக்கு, பிற்போக்குத்தனத்துல டாப்ல இருக்கு. அப்புறம் பர்சனல் ரைட்ஸ்ல இந்த இண்டிகேட்டர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னா பர்சனல் ரைட்ஸ், அது -7.92. அடுத்தது இன்க்ளூசிவ்னஸ் 0.29 குறைஞ்சிருக்கு, முன்ன இருந்த எண்ணிக்கையை விட குறைஞ்சிருக்கு. அப்புறம் பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ் குறைந்திருக்கிறது. இப்ப புரியாதா எங்க மோடிஜியினுடைய பாலிசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ உலகத்திலேயே 110வது இடத்துல சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா இருக்கிறது. இப்ப இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து பிடிஆர் சொன்னார் இல்லையா, வட மாநிலங்கள்லாம் வந்து பின்தங்கியே இருக்கு சோஷியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல, தமிழ்நாடு டாப்ல இருக்குன்னு சொன்னார் இல்லையா. இப்ப நான் அதை தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 3 ஹெட்டர்ல அவங்க பிரிக்கிறாங்க. பேசிக் ஹியூமன் நீட்ஸ், ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்பீயிங், ஆப்பர்ச்சுனிட்டி. பேசிக் ஹியூமன் நீட்ஸ்ல நியூட்ரிஷனல் அண்ட் பேசிக் மெடிக்கல் கேர், வாட்டர் அண்ட் சானிடேஷன், ஷெல்டர் அண்ட் பர்சனல் சேஃப்டி வருது. ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்பீயிங்ல ஆக்சஸ் டு பேசிக் நாலேஜ், ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அண்ட் என்விரான்மெண்டல் குவாலிட்டி வருது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பர்சனல் ரைட்ஸ், பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ், இன்க்ளூசிவ்னஸ், ஆக்சஸ் டு அட்வான்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஹெட்டர்லையும் இதெல்லாம் வர்றது. இப்போ இதுல எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா வெரி ஹை சோஷியல் ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஹை சோஷியல் ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அப்பர் மிடில் சோஷியல் ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள், லோவர் மிடில் சோஷியல் ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள், லோ சோஷியல் ப்ராக்ரஸ், அப்புறம் வெரி லோ சோஷியல் ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பிரிச்சிருக்கான். 2022ல இந்த டேட்டா வெளில வந்துச்சு இல்லையா. இதுல வெரி ஹை சோஷியல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாநில பட்டியல்ல பெரிய மாநிலங்கள்ல அப்படின்னு பார்த்தா டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அதனுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 63.33. சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டினுடைய பாயிண்ட் 63.33. இது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வெரி ஹை சோஷியல் ப்ராக்ரஸ்ல 6வது இடத்தில் இருந்தாலும் பெரிய மாநிலங்கள் அப்படின்னு கணக்கெடுக்கும் பொழுது முதலாவதாக தமிழ்நாடு இருக்கு, அடுத்ததாக கேரளா 62.05ல இருக்கு. அந்த வெரி ஹை சோஷியல் ப்ராக்ரஸ்ல புதுச்சேரி 65.99, லட்சதீப் 65.89, கோவா 65.53, சிக்கிம் வந்து 65.10, மிசோரம் 64.19, இமாச்சல் பிரதேஷ் 63.28, சண்டிகர் 62.37 அப்படின்னு இருந்தாலும் இந்த பட்டியல்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது பெரிய மாநிலம் இல்லையா, அது 6வது இடத்தில் 63.33 அப்படின்னு இருந்தாலும் கூட பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வருது 63.33. அடுத்தது கேரளா 62.05 அப்படிங்கிற இடத்துல வருது. இதுல பிடிஆர் சொன்னாரோ நல்ல பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஜனத்தொகையை குறையுங்க, அப்பதான் வட மாநிலங்கள் வளரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாநிலங்கள் சோஷியல் இண்டிகேட்டர்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய ஆட்சி நடக்கின்ற, மோடிஜியின் ஆசீர்வாதம் பெற்ற, சனாதனம் பூத்துக்கொள்கின்ற மாநிலங்களான அப்பர் மிடில் சோஷியல் ப்ராக்ரஸ்ல உத்தரகாண்ட், கர்நாடகா, அருணாச்சல பிரதேஷ், டெல்லி, மணிப்பூர் இருக்கு. லோவர் மிடில்
சோஷியல் ப்ராக்ரஸ்ல ஹரியானா 54.15, அதாவது 21வது இடத்துல இருக்கு. குஜராத் 53.81, 22 ரேங்க். ஆந்திர பிரதேஷ் 53.60, 23rd ரேங்க். வெஸ்ட் பெங்கால் 53.13, 25th ரேங்க். மகாராஷ்டிரா 50.86, 29th பிளேஸ். ராஜஸ்தான் 50.69, 30th ரேங்க்ல இருக்கு. லோவர் சோஷியல் ப்ராக்ரஸ். ராமராஜ்யம் நடக்கின்ற உத்தரப்பிரதேசம் எஸ்பிஐ சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல 49.16 புள்ளிகள் எடுத்து 31வது இடத்தில் இருக்கின்றது. மத்திய பிரதேசம் 48.11 புள்ளிகள் எடுத்து 33வது இடத்தில் இருக்கின்றது. ஒடிசா 48.19 புள்ளிகள் எடுத்து 32வது இடத்தில் இருக்கின்றது. ராமராஜ்யம் நடக்கிற உத்தரப்பிரதேசத்தோட லட்சணம் பார்த்தீங்களா, லோ சோஷியல் ப்ராக்ரஸ் லிஸ்ட் மாநிலங்கள்ல இருக்கு. வெரி லோ சோஷியல் ப்ராக்ரஸ்னு இருக்கு இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா? அதுல அசாம் 44.92, 34வது இடத்தில் இருக்கிறது. பீகார் 44.47 புள்ளிகள் எடுத்து 35வது இடத்தில் இருக்கிறது. ஜார்க்கண்ட் 43.95 எடுத்து 36வது இடத்தில் இருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் லோ சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு. குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஹரியானா இதெல்லாம் லோவர் மிடில் சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு. இததான் பிடிஆர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இதுல இப்ப மாநிலங்களுக்குள்ள நிறைய ஃபேக்டர்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட மிக முக்கியமா 3 ஃபேக்டர்ஸை இந்த ரிப்போர்ட் குறிப்பிடுது. அதாவது அடிப்படையாக கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் அண்ட் மெடிக்கல் கேர், அப்புறம் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஆக்சஸ் டு அட்வான்ஸ்ட் எஜுகேஷன். இந்த 3 ஃபேக்டர்ஸ்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஏன் இந்த அளவுக்கு குறைவா இருக்குன்னா, மற்ற ஃபேக்டர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் இதுல ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப்ல இருக்கு இல்லையா, அதனுடைய நியூட்ரிஷனல் அண்ட் மெடிக்கல் கேர் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 58.2. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 33.36. ராஜஸ்தான் 43.41, மத்திய பிரதேசம் 36.76, மகாராஷ்டிரா 45.75, குஜராத் 37.41, ஹரியானா 46, பீகார் 28.86, ஒடிசா 41.67. இதுல அதாவது மக்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் அண்ட் மெடிக்கல் கேர்ல டாப்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். ராமராஜ்யம் நடக்கக்கூடிய பிடிஆர் சொல்லக்கூடிய வட மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய புள்ளி எங்க இருக்கு? 58.2 இருக்கு. எங்க ராமராஜ்யம் நடக்கக்கூடிய மாநிலங்கள் பக்கத்துல கூட வர முடியலையே. அடுத்தது ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்குன்னா 56.40, உத்தரப்பிரதேசம் 35.81, ராஜஸ்தான் 45.50, மத்திய பிரதேசம் 29.25, மகாராஷ்டிரா 49.33, குஜராத் 45.61, ஹரியானா 57.45, பீகார் 28.84, ஒடிசா 23.71. இதுல ஹரியானா 57.45, தமிழ்நாடு 56.45. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த ஒரு ஃபேக்டர்ஸ்ல அது ஒரு ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருந்தால் கூட மற்ற ஃபேக்டர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்நாடு அளவுக்கு வளரல. அப்புறம் ஆக்சஸ் டு அட்வான்ஸ்ட் எஜுகேஷன், தமிழ்நாடு 68.54, உத்தரப்பிரதேசம் 37.54, ராஜஸ்தான் 38.64, மத்திய பிரதேசம் 33.89, மகாராஷ்டிரா 47.33, குஜராத் 36, ஹரியானா 46, பீகார் 22.6, ஒடிசா 35.79. ஓவராலா சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு 63.33 இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆந்திர பிரதேசம் 53.60 இருக்கு, கர்நாடகா 56.77 இருக்கு, கேரளா 62.05, தெலுங்கானா 52.11. சனாதன ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் சோஷியல் ப்ராசஸ் இண்டெக்ஸ்ல 49.16, ராஜஸ்தான் 50.69, மத்திய பிரதேசம் 48.11, மகாராஷ்டிரா 50.86, குஜராத் 53.81, ஹரியானா 54.15, பீகார் 44.47, ஒடிசா 48.19.
மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, வட மாநிலங்களில் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தாத வரைக்கும், அங்க தமிழ்நாடு போன்ற நல்ல பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் சோஷியல் எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து புவரா தான் இருக்கும் நார்த் இந்தியால அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் ப்ரூஃப். இது கவர்மெண்டோட வெப்சைட்லயே இருக்கு. அப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்படிப்பட்ட சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வடமாநிலங்கள்ல வச்சுக்கிட்டு இருக்க பாஜக ஆட்சி, மோடிஜி ஆட்சி, சனாதன ஆட்சி, ராமராஜ்ய ஆட்சிய அங்கிருந்தே தூக்கி போடணுமா, இல்ல அங்க இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டிலையும் மோடிஜியோட ஆட்சியை கொண்டு வரணுமா அப்படிங்கிறத உங்களோட சிந்தனைக்கு விட்டுடு.